1,00,000 ரூபா எடுப்போம் வாடான்னு கூட்டிகிட்டு போனதுக்கு அவரை கையெழுத்து போட சொல்லிட்டு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது கையெழுத்து போட சொல்லி பூராத்தையும் எடுத்து உடனே அவன் பேரில் போட்டுட்டு 3ஆம் நாள் ஊருக்கு போயிட்டார் சார். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தீங்க. 4 பொண்ணு ஒருத்தன் அவன் தோண்டு அது அள்ளிக்கிட்டு போனதுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம்னு இப்போ 4 பொண்ணு எங்கள்லேருந்து பார்க்க மாட்டோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் போய் கேட்கறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். நான் எங்கள் ஊர் நெடுங்குளம் காளையார்கள் சந்தையில் வியாபாரம் பார்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தீங்க. எனக்கு முடியலைன்னு என் கணவர் 1,50,000 ரூபா எடுத்தாந்து வச்சுருந்தாரு ஆபரேஷன். அவருக்கு முடியலை. அதை கொண்டுக்கிட்டு போய் அவர் வைத்தியம் பார்ப்போம்னு 10ஆவதுன்னு கொஞ்சம் காசு எடுப்போம்னு அவன் தான் கேட்டேன். காசு வச்சிருக்காப்ப பொண்டாட்டி கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்காரர் போய் 1,00,000 ரூபா எடுப்போம் வாடான்னு கூட்டிகிட்டு போனதுக்கு அவரை கையெழுத்து போட சொல்லிட்டு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது கையெழுத்து போட சொல்லி பூராத்தையும் எடுத்து உடனே அவன் பேரில் போட்டுட்டு 3ஆம் நாள் ஊருக்கு போயிட்டார் சார். நாங்கள் போய் காலாறுகள் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டதுக்கு 1க்கு 4 திருப்பு நடந்தே எனக்கு கேட்டு தர்றாப்புல இல்லை. சங்கிலியை மட்டும் நான் கைப்பற்றிக்கிட்டேன். 3-4 திருப்பு நடந்து சங்கிலியை வாங்கி தந்தா காசை வர முடியாது. நான் 3 வருஷம் சென்று தரம்னு சொன்னால் இப்போ 5 வருஷம் சென்றது வருவோம்னு சொல்லிட்டேன். அதுக்கு மறுத்தால தான் போலீஸுக்காரர் சிவகங்கை போங்கன்னு சொல்லவும் நாங்கள் சிவகங்கைக்கு வந்துட்டோம் சார். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 4 பொண்ணு ஒருத்தன் அவன் தோண்டு அது அள்ளிக்கிட்டு போனதுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம்னு இப்போ 4 பொண்ணு எங்கள்லேருந்து பார்க்க மாட்டோம். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் போய் கேட்கறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.